எதிரிகளின் ரேடார் அமைப்பை இனம் கண்டு தாக்கும் நவீன ஏவுகணை சோதனை வெற்றி. ருத்ரம்-1 ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்திய பாதுகாப்புத்துறை. ருத்ரம் ஏவுகணை மூலம் இந்திய விமானப்படையின் வலிமை மேலும் அதிகரிக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். ஒலியை விட 2 மடங்கு வேகத்தில் பாயும் வல்லமை கொண்டது ருத்ரம் ஏவுகணை. 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரிகளின் இலக்கையும் துல்லியமாக கண்டறிந்து தாக்கும். அமெரிக்காவுக்கு நிகரான தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டது ருத்ரம் ஏவுகணை. எல்லை பிரச்சினையை அடுத்து நவீன ஏவுகணைகளை உருவாக்குகிறது இந்திய பாதுகாப்புத்துறை. மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி மற்றும் தலைவர்கள் அஞ்சலி. பீகார் மாநிலம் பாட்னாவில் நாளை இறுதிச் சடங்கு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வருகிற 12ஆம் தேதி ஆந்திரா அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடல், அந்தமான் கடல் பரப்பில் சூறாவளி காற்று. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை. நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் தமிழகத்தில் அதிக அளவு முதலீடுகள். பொருளாதார வளர்ச்சியை சீரமைக்க எடுத்த முயற்சிகள் பலனளிக்க தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். டெல்லியில் கூடியது காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழு கூட்டம். தமிழகத்திற்கு முறையாக தண்ணீரை வழங்க அதிகாரிகள் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் சலூன் கடைகளை அடைத்து போராட்டம். முடி திருத்தும் தொழிலாளியின் மகள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு போராட்டம். முடி திருத்தும் தொழிலாளியின் மகள் வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படும். சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவிப்பு. தொல்லியல் முதுகலை பட்டய படிப்புக்கான கல்வித் தகுதியில் தமிழ் மொழியும் இணைப்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். செம்மொழியான தமிழ் மொழியை தவிர்த்து தொல்லியல் பட்டய படிப்புக்கான அறிவிப்பை வெளியிட்ட அதிகாரி யார்? 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபுவின் மனைவி சௌந்தர்யா கணவருடன் செல்லலாம். தந்தை தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை முடித்து வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்எல்ஏ பிரபுவிடமிருந்து மகளை மீட்டுத் தரக்கோரி மேல்முறையீடு. சௌந்தர்யாவின் தந்தை பேட்டி. கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுக்க மாவட்ட, மாநில எல்லைகளில் கண்காணிப்பு கேமரா. தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை மியாட் மருத்துவமனையிலிருந்து தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் டிஸ்சார்ஜ். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் என தகவல். மக்களின் கடைசி புகலிடமான நீதித்துறையில் ஊழல் இருப்பதை சகிக்க முடியாது. நீதித்துறையில் ஊழலுக்கு இடமில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி காட்டம். நிலம் வாங்கி தருவதாக கூறி நடிகர் சூரியிடம் 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் மோசடி என புகார். நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தையும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான ரமேஷ் குடவாலா மீது 5 பிரிவுகளில் வழக்கு. நடிகர் சூரியின் மோசடி குற்றச்சாட்டுக்கு நடிகர் விஷ்ணு விஷால் திட்டவட்ட மறுப்பு. உள்நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் புகார். வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. ரெப்போ விகிதம் 4%, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.3% நீடிக்கும். டிசம்பர் மாதம் முதல் 24 மணி நேரமும் வங்கிகளில் ஆர்டிஜிஎஸ் பண பரிவர்த்தனை.
ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 5185 பேருக்கு கொரோனா தொற்று. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,46,128 உயர்வு. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 5357 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 5,91,811 உயர்வு. சென்னையில் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளின் எண்ணிக்கை 70 அதிகரிப்பு. ஒரே நாளில் 28 இடங்களில் நோய் தொற்று கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. அதிமுகவில் முஸ்லிம்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. ஊட்டி மலை ரயில் போக்குவரத்து இப்போதைக்கு தொடங்காது. 6 மாதங்களுக்கு பின்னர் நாளை முதல் சேவை தொடங்க இருந்த நிலையில் ரயில்வே அறிவிப்பு. ஆயுத பூஜையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகளை இயக்குகிறது அரசு போக்குவரத்து கழகம். சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. ரயில்கள் புறப்படுவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு கூட இனி டிக்கெட் பெறலாம். புதிய வசதி நாளை முதல் அமலுக்கு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அடுத்த மாதம் தேர்தல். நவம்பர் 22ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. இரண்டாவது முறை கொரோனா பாதித்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும். இந்திய மருத்துவ விஞ்ஞானிகள் ஆய்வில் தகவல். கொரோனா பாதிப்பிலிருந்து மீள்வோர் எண்ணிக்கையில் இந்தியாவுக்கு முதலிடம். சர்வதேச அளவில் இந்தியாவில் கொரோனாவுக்கு சிறப்பான சிகிச்சை என்றும் தகவல். ஐநா சபையின் உலக உணவு திட்ட அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. ஆண்டுதோறும் சராசரியாக 83 நாடுகளில் 9 கோடி ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதால் கௌரவம். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் முற்றிலுமாக வாபஸ். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. கொரோனாவை பரப்பி உலக நாடுகளை பாதித்த சீனாவை ஒலிம்பிக்கிலிருந்து நீக்க வேண்டும். சீனா செய்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைப்போம் என்றும் அமெரிக்க நாடாளுமன்ற குழு அறிவிப்பு. ஆர்மேனியா அசர்பைஜான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் நடவடிக்கை. இரு நாட்டு அரசுகளும் புதின் அழைப்பை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல். ஐபிஎல் தொடரில் 50 முறை 50 ரன்களுக்கு அதிகமாக சேர்த்த முதல் வீரர். ஹைதராபாத்தின் டேவிட் வார்னர் புதிய சாதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் தங்கம் 4850 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்குச் சந்தைகளில் தொடர்ந்து 7வது நாளாக வர்த்தகம் உயர்வு. சென்செக்ஸ் 327 புள்ளிகள், நிப்டி 80 புள்ளிகள் உயர்வு.